சிறுபான்மையினரின் ஆதரவால் ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் தமிழ் மக்களின் உரிமைகளையும் அபிவிருத்தியையும் புறக்கணிப்பதாக முன்னாள் வட மாகாண ஆளுநர் கலாநிதி சுரேன்ராகவன் குற்றம் சாட்டியுள்ளார். கொழும்பில் உள்ள ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமையகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். இந்த அரசாங்கம் ஜனாதிபதி ஏகேடியினுடைய அரசாங்கம் சிறுபான்மையினுடைய ஆதரவில் வந்தது என்று மறைக்கவோ முடியாத ஒரு உண்மை. சேடமாக முஸ்லிம் மக்களும் தமிழ் பேசும் முஸ்லிம் மக்களும் தமிழர் மத்தியிலும் அவருடைய இருந்த செல்வாக்கு. ஆனால் அந்த செல்வாக்கு 2 வருடங்கள் போகும்போது படிப்படியாக துளியாக அது கலட்டப்பட்டும் அது கழுவப்பட்டும் இருக்கிறது. ஜனாதிபதி அனுகுமார் சாநாயக்கா யாழ்ப்பாணத்துக்கு 2 முறை போயிருக்கிறார், 3 முறை போயிருக்கிறார். காலையில் போய் ஜாகிங் பண்ணுறார், போயிட்டு வாரன் என்று தமிழில் சொல்கிறார். அதெல்லாம் நல்ல அப்படிலாம் செய்யுது. ஆனால் சென்மணியை பற்றி என்ன சொல்லியிருக்கிறார்? சென்மணி என்பது தமிழருடைய பிரதேசத்தில் நடந்த ஒரு மாபெரும் ஒரு குற்றம், அது ஒரு சாங்காரம். அது தமிழராக இருக்கலாம், முஸ்லீம்ஸாக இருக்கலாம், சிங்களவராக இருக்கலாம், அன்றாட சேர்ந்த சிங்கள பிள்ளைகளாக இருக்கலாம். அரசாங்கம் என்பது எல்லோமும் பொதுவாக இருக்க வேண்டும் என்ற நியதியின்படி இதை பற்றி தேட வேண்டும். அதை பற்றி மௌனம் சாதிப்பது, அவர் ஏனைய இடங்களில் சொல்லுகிறார், நான் என்ன உயிரை கொடுத்தாவது இந்த நாட்டை காப்பாற்றுவேன் என்று. உயிர் கொடுக்க வேண்டாம் அப்பா, இங்கே எங்களுக்கு உயிர் கேட்டுக்கொண்டிருக்கிற மக்களுக்கு உயிர் வாழ்வு கொடுங்க. சரியோ, தங்களோட பிள்ளைகளை காணாமல் போன அது யாருண்ட பிள்ளைகள் தெரியாது, யாருண்ட தகப்பன் தெரியாது, யாருண்ட தம்பி என்று தெரியாது. ஆக நீங்கள் கேட்ட கேள்வி இந்த பெரிய ஒரு வினாவில் ஒரு சிறு பகுதி மட்டும்தான். இதே போன்ற அநேக கேள்விகள் இருந்து கொண்டே இருக்கின்றது. அது அவ்வப்போது மேல் வரும்போது அதை மடுப்போதும் அதை பூசிவிடுவதும் மட்டுமே. யாழ்ப்பாணத்தில் இந்த 2 வருடத்தில் நடந்த பாரிய டெவலப்மெண்ட் என்ன சொல்லுங்க. தண்ணீர் பற்றிய பிரச்சனையை தீர்த்திருக்கிறார்களா? அல்லது நான் கட்டிவிட்டு வந்த சர்வதேச விமானத்தை இன்னும் ஓடுபாதையை அதை விருத்தியாக்கி பெரிய விமானங்கள் வர செய்வதற்கு ஏன் தடையாக இருக்கிறது? நான் உலக வங்கியிலிருந்து $420 மில்லியன் அளவில் கொண்டு வந்த இலங்கையிலே இருக்கக்கூடிய ஆக பெரிய மீன்பிடித்துறையை நிறுத்தியது ஏன் ஆரம்பிக்கவில்லை? மன்னாரிலே செய்யக்கூடிய எத்தனையோ அபிவிருத்தி வேலைகள் ஏன் நிறுத்தப்பட்டிருக்கிறது? பிறகு இரண்டமாடியிலிருந்து நன்னீரை கொண்டு வருவதற்கான திட்டத்தை நான் வரைந்து கையில் கொடுத்துட்டு வந்தேன். அது ஏன் நடக்கவில்லை இன்னும்? ஆகையினாலே சிறுபான்மையினுடைய வாக்கு மட்டும்தான் இருக்குதே ஒழிய சிறுபான்மையினுடைய அடியில் இருக்கின்ற அடித்தளமான கலாச்சார அரசியல் பொருளாதார பிரச்சனையை தீர்ப்பதற்கு இந்த அரசாங்கம் முற்றிலும் தவிர்க்க இருக்கின்றது. அது வெறுமனே மட்டுமல்ல, வேண்டுமென்று தவிர்க்கிறது என்று நான் யோசிக்கின்றேன். மலையக தமிழர் டிட்வா சுனாமியில் அகப்பட்டவர்கள் இன்னும் 35,000 மக்கள் கூடாரங்களில் வசித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் கடைசி முறையாக எனக்கு வந்த தகவல். இன்னும் கண்டியிலிருந்து கொழும்புக்கு வருவதற்கு இருக்கின்ற ஆக குறைவான முறை என்ன? புகையிரதம் இன்னும் உடைந்திருக்கிறது. 6 கிலோமீட்டர் புகையிரதத்தை திருத்த முடியாத அரசாங்கம் தமிழ் மக்களுடைய ஆழமான அரசியல் பிரச்சனை தீர்க்கும் என்று நீங்கள் யோசிக்கிறீர்கள்? அவர்களுக்கு முடியாமைக்கு அப்பால் தேவையில்லாத தன்மை இருக்கின்றது நான் நம்புகின்றேன். இந்தியாவுக்கு சொல்லியிருந்தால் இந்த பாடத்தை இல்லை, புதிய பாடத்தையே போட்டு இருப்பார்கள், புதிய ஒரு வழியை போட்டு தந்திருப்பார்கள் கண்டிக்கு. அண்மையில் இருக்கிற இந்தியா கேட்டதென்றால் அவர்கள் உதவி செய்தார்கள் தானே. போது இது வியாபாரிகளால் புகையிரதம் வந்தால் 3 புகையிரதம் இருந்தது, அதில் 1200 மக்கள் வந்து போவார்கள். இப்போ அவர்கள் எல்லாம் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் பேருந்து பஸ்ஸில் வந்து கொண்டிருக்கிறார்கள். யாருக்கு காசு போகுது? இதை நீங்கள் யோசிக்க வேண்டும். நான் என்ன சொல்றேன் என்றால், தம்பி, ஊடகத்துறை, தமிழ் ஊடகத்துறை கொஞ்சம் அளவாவது செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் நீங்கள் இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்டாக மாற வேண்டும். வெறுமனே ரிப்போர்ட்டிங் ஜேர்னலிஸ்ட் அல்ல. நான் சொல்றது போய் எழுதுறதல்ல. நான் சொல்றது உண்மையாக இருக்கான்னு நீங்கள் இன்வெஸ்டிகேட். இப்போதான் உங்கள்கிட்ட கையில் எல்லார்ட்டையும் கையில் தேவையான அளவு என்ன நுட்பொழில் இருக்குது, எல்லாம் தேடலாம். ராகவனுடைய
என்ன பாட்டனார் யாருன்னு கூட தேடலாம், உடனே தேடி பார்க்கலாம். ராகவனுடைய பூர்வீகம் என்னென்னு தேடி பார்க்கலாம். தேடி பாருங்க. அதற்கான ஒத்துழைப்பு நாங்கள் தாரோம். நான் தான் சொல்லியிருக்கேன், தேசிய அளவிலான உங்களை கட்டியெழுப்பதற்கான ஒரு நிதி திரட்ட வேணும். நாங்கள் அதுக்கு தேசிய ஊடகத்துறை என்ன நிதி என்ற ஒரு நிதியை உருவாக்கி உங்களை எல்லாம் இந்தியாவுக்காவது போய் ட்ரைனிங் எடுக்க வேணும். நீங்கள் பிரான்ஸ் நாடு, அமெரிக்கா நாட்டுக்கு போகலாம். ஆனால் அதுக்கு முதல்ல அண்மையில் இருக்கிற நாடுகளுக்கு போய் நீங்கள் ட்ரைனிங் எடுத்து, என்றால் ஆழமான அரசியல் செய்வதற்கு இனிமேல் ஊடகம் இல்லாமல் செய்ய முடியாது. ஆகினால் உங்களுடைய பங்கு ஆழமான பங்காக இருக்க வேண்டும். நன்றி. இந்த ஆட்சிக்கு முன்னதாக தமிழ் அரசியல் கைதிகள் விடுதலை பற்றி ஆதரவாக பேசிய அரசாங்கத்தில் இப்போது தமிழ் அரசியல் கைதிகளை பற்றி பேசுகிறார்களே இல்லை. ஆனாலும் தற்பொழுது நடைபெற்ற சிறைச்சாலை கலவரங்களின் பொழுது இந்த தமிழ் அரசியல் கைதிகளின் நிலைப்பாடை பற்றி ஒருவரும் சிந்திக்கிறது. தமிழ் அரசியல் கைதிகள், தமிழ் கைதிகள் இருக்கிறார்கள், வேறு வேறு குற்றங்கள் புரிந்து. தமிழ் அரசியல் கைதிகள் குற்றத்தை நான் ஆழமான எடுத்திருந்தேன். ஆளுநர் இருக்கும் போதும் நான் 200க்கும் மேற்பட்ட கைதிகளை நான் விடுவித்தேன். அரசியல் காரணங்களுக்காக கைதிகளாக இருக்கிறது கொஞ்சம் பேர் தான் இருக்கிறார்கள். மற்றவரெல்லாம் அரசியல் செய்தாலும் வேறு வேறு குற்றங்களால் தான் அவரை சிறைப்படுத்தி வச்சிருக்கிறார்கள். ஆகையினால் நீங்கள் சொன்னது உண்மை. அரசாங்கம் அன்ருகுமார் சாநாயக்க ஜனாதிபதியாக மாறி ஒரு வாரத்தில் கனேடிய தமிழ் காங்கிரஸ் கடிதம் எழுதியது. ரமேஷ்குமார் கடிதம் எழுதினார். அந்த கடிதத்தில் அவர் என்ன சொல்லியிருக்கிறார்? நாங்கள் கொடுத்த வாக்குறுதியை நாங்கள் நிறைவேற்றிட்டோம், அதாவது நாங்கள் உங்களுக்கு ஒத்துழைச்சிட்டோம், நீங்கள் இப்போ ஜனாதிபதியாக வந்துட்டீங்க, நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை எப்போ செய்ய போறீங்க? அதில் ஒரு வாக்குறுதி இந்த தமிழ் அரசியல் கைதிகளை நிரந்தரமாக நிட்டுமாக நீக்குவது. இன்னும் நடக்கவில்லை. இரண்டாவது ஒரு வருடத்தில் மாகாண சபை தேர்தல் நடக்கும் என்று சொன்ன அரசாங்கம் இது. நான் ஆளுநராக இருந்தேன். ஆகையினால கொஞ்ச நஞ்சமாவது எங்களுடைய மக்களுக்கு அரசியல் சுதந்திரம் கிடைப்பதென்றால் கிடைந்த ஒரே ஒரு வழி எது? இந்த மாகாண சபையின் அதிகாரம். இந்த மாகாண சபையை 10 வருடங்களாக முடக்கி வைப்பது. இவர்களுடைய எடுத்து மூலமாக சொன்னவர் ஒரு வருடத்தில் செய்து தருவார்கள் என்று. 2 வருடம் முடிய போகின்றது. ஆகையினாலே ஜாகிங் செய்வது அல்ல தமிழ் மக்களுக்கு தேவையாக இருக்கிறது. தமிழ் மக்களுடைய ஆழமான அரசியல் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான அடிப்படை முதல் படியாக எடுக்க வேண்டும் என்றுதான் எங்களுடைய வேண்டுகோள், எங்களுடைய கோரிக்கை. நன்றி, வணக்கம்.